ஆமா, சமைக்க தானே வந்த, சமைக்கலையா? ஆ, ஆ, இல்ல, இவங்களா சமைச்சு முடிக்கட்டும், அப்புறமா சமைக்கிறேன். இல்ல, ஒரு 10 நிமிஷம் தான் முடிஞ்சிரும். பரவாயில்ல, நான் வரேன். இல்ல, ஆல் தி பெஸ்ட் சொல்ல. எதுக்கு? அம்மா கிட்ட போய் நம்ம விஷயத்தை உடைச்சு சொல்ல போறேன். சொல்லிடுவீங்களா? கண்டிப்பா சொல்ல போறேன். ம், அதான் ஃபுல்லா ப்ரிப்பேர்டா, மென்டலா ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். நீ எனக்கு வாழ்த்துகள் மட்டும் சொல்லு போதும். ம். ஆல் தி பெஸ்ட். வாவ். சரி, மம்மி எங்க? அங்க கிச்சன்ல. இங்கதான் இருக்காங்களா? ம். இப்படி சூடு. இங்க இருந்து என் பெர்ஃபார்மன்ஸ் கவனி. எப்படி சமாளிக்கிறேன் பாரு. ஓகே, ம். ரொம்ப அழகா இருக்கடா. ஆஹா, பாக்யாவும் ரைட் ஹேண்டும் இங்க தான் இருக்காங்களா? இப்ப அம்மா கிட்ட எப்படி பேசுறது? என்ன கோபி, ஆ? என்ன அவ மேல போயிட்டு உன்னை சமைக்க அனுப்புனாளா? சமைக்க அனுப்பிச்சாளா? அக்கா, அந்த அம்மா செஞ்சாலும் செய்யுங்க்கா. நான்லாம் கையோடைஞ்சு கிடக்கும் போதே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இம்புட்டூன்னு வாந்திக்கு இம்புட்டு அக்க போறா. ஏய், பேசாம வேலையை பாரு. டேய், ஆ? உன்னை தாண்டா கேக்குறேன். என்னமா ஏதோ என்ன கேட்டீங்க? உன்னை சமைக்க அனுப்புனாளான்னு கேட்டேன். ஐயோ, சேச்சே, அதெல்லாம் அனுப்பலம்மா. நான் சும்மா அப்படியே உங்களை பார்த்து சும்மா அப்படி பேசிட்டு போலான்னு வந்தேன். அதான் உங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல இல்ல, அதான் உங்க கூட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு வந்தேன். ம், ஆனா இங்க ஒரே கூட்டமா இருக்கா, நம்ம ஹால்ல உட்காந்து தனியா பேசலாம் வாங்க. சரி, பேசுறது இருக்கட்டும். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன? உடம்பு சரியில்லைன்னா எல்லாருக்கும் முகம் வாடித்தானே போகும். ஆ, ஆமா. ஆனா இவளுக்கு முகமெல்லாம் பளபளன்னு இருக்கு, புள்ளதாச்சி மாதிரி. ஆ, நான் பாக்கியா கிட்ட கூட சொன்னேன்,